Hi students, welcome to SEMAS classes 4-year series. இங்க 4-year seriesல 0 to 2L interval length ஒரு Fourier series ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதான் கொஸ்டின். Attain the Fourier series expansion of f of x is equal to x into 10 minus x in 0 to 10. Hence, find the sum of the series 1 by 1 square minus 1 by 2 square plus 1 by 3 square minus 1 by 4 square plus etc. இங்க interval length பார்த்தீங்கன்னா 0 to 10 கொடுத்திருக்கு. இது 0 to 2 pi இருந்தா 2 pi ன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அபார்ட் ஃப்ரம் 2 pi நம்ம 0 to 2L ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். So the Fourier series of f of x in 0 to 2L is given by formula f of x is equal to a0 by 2 plus summation n equal to 1 to infinity an cos n pi x by L plus bn sin n pi x by L. where நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த Fourier coefficients a0 an bn கண்டுபிடிக்கணும். a0 is equal to 1 by L integral 0 to 2L f of x dx. an க்கான formula an is equal to 1 by L integral 0 to 2L f of x into cos n pi x by L into dx. bn க்கான formula 1 by L integral 0 to 2L f of x into sin n pi x by L into dx. இப்போ f of x இங்க இருக்கு. இந்த இடத்துல 2Lக்கு பதிலாக 10 இருக்கு. ஸோ அதை இந்த ஃபார்முலாவை நான் சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணேன். a0 an bn கண்டுபிடிச்சு இந்த சீரீஸில் சப்ஸ்டியூட் பண்ணனா we get a Fourier series. அதை யூஸ் பண்ணி and I am going to find the value of this sum of the series. இப்போ a0 கண்டுபிடிக்கணும். இங்கே 2L is equal to 10. இதிலிருந்து எனக்கு L வேணும். ஸோ L is equal to 10 by 2 5 ஆகிடும். இப்போ a0 is equal to formula 1 by L integral 0 to 2L f of x into dx. So that is 1 by 5 integral 0 to 10 f of x. இங்கே x உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ நமக்கு 10x minus x squared வரும் into dx. இப்போ 1 by 5. இப்போ இங்கே x இன்டகிரேட் பண்ணுறோம் with respect to x. அப்போ 10 into x square by 2 வரும் limit 0 to 10 minus x square integrate பண்ணா x cube by 3 limit 0 to 10. இப்போ லிமிட்ஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம். this is equal to 1 by 5. 10 by 2 நான் 5 எழுதிக்கலாம். ஸோ 5 into xக்கு பதிலாக அப்பர் லிமிட் போடுறேன். அப்போ 10 ஸ்கொயர் 100 ஆகிடும் மைனஸ் எக்ஸ்க்கு பதிலாக லோயர் லிமிட் 0 போட்டுருந்தேன் 0 மைனஸ் இங்கே அதே மாதிரி எக்ஸ்க்கு பதிலாக 10 போட்டோன்னா 10 கியூப் 1000 by 3 மைனஸ் எக்ஸ்க்கு பதிலாக 0 போட்டோன்னா 0 by 3 தட் இஸ் நத்திங் பட் 0. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1 by 5 இன்ட்டு இங்கே 500 ஆகிடும் மைனஸ் 1000 by 3 தட் இஸ் ஈக்குவல் டு 1 by 5 இன்ட்டு இப்போ 3 எல்சிஎம் எடுத்துட்டுனா 1500 மைனஸ் 1000 which is equal to 500. ஸோ 500 by 3 வரும். இப்போ இங்கே இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 5 1 டைம் இங்கே 100 டைம். ஸோ a0 is equal to 100 by 3. a0 வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது an கண்டுபிடிக்கணும். அகெயின் L வந்து 5 ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்முலா டைரக்டாக ஃபார்முலாவில் எழுதிடுவோம். an is equal to 1 by 5 integral 0 to 10 f of x க்கு பதிலாக 10x minus x square into cos n pi x by 5 into dx. இப்போ இதை பெர்னோலியில் இன்டகிரேட் பண்ணணும். எந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகுதோ அதை யூன்னு எடுத்துக்கணும். அதனால் இந்த அல்ஜீபிரிக் ஃபங்க்ஷனை நான் யூன்னு எடுத்துக்கிறேன். u is equal to 10x minus x square. இப்போ u dash 10x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 10 மைனஸ் x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. அடுத்தது u டபுள் டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும்
minus 2x differentiate பண்ணா minus 2. அடுத்து u triple dash that is equal to 0. இப்போ v1, v2, v3 கண்டுபிடிக்கணும். இப்போ v1 னா that is nothing but integral rest of the term நம்ம integrate பண்ணோம். இப்போ cos n pi x by 5 into dx இதை நான் integrate பண்ணா cos nx integrate பண்ணா sin nx by n. In place of n I am having n pi by 5. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? sin n pi x by 5 by x கூட இருக்கிற term n pi by 5 வந்துடும். இப்போ அடுத்தது v2 இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணும். இப்போ இன்டகிரல் ஆஃப் sin n pi x by 5 by n pi by 5 into dx. அகெயின் இன்டகிரல் ஆஃப் sin nx கான ஃபார்முலா மைனஸ் காஸ் nx by n x கூட இருக்கிற டேர்மை டினாமினேட்டரில் எழுதணும். அப்போ இதை எழுதணும்னா minus cos n pi x by 5 whole thing divided by n pi by 5 வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு n pi by 5 இருக்கிறதுனால we get n pi by 5 the whole square. இப்போ அடுத்தது v3 இதை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரல் minus cos n pi x by 5 by n pi by 5 the whole square into dx. இதை இன்டகிரேட் பண்ணால் இப்போ தான் பார்த்தோம் காஸ் இன்டகிரேட் பண்ணால் சைன். இது இந்த மைனஸ் சைனை அப்படியே எழுதிக்கணும். ஸோ மைனஸ் சைன் n pi x by 5 by ஒரு n pi by 5 வரும். ஆல்ரெடி இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால we get n pi by 5 the whole cube. ஸோ இதை இன்டகிரேஷன் முடிச்சிட்டோம். ஃபார்முலாவில் எழுதணும். ஃபார்முலா u v1 minus u dash v2 plus u double dash v3 and so on. அப்படி எழுதணும்னா an is equal to 1 by 5 u இப்போ தான் பார்த்தோம் 10x minus x squared into v1 sin n pi x by 5 by n pi by 5 limit 0 to 10 minus u dash வரும் 10 minus 2x இதை இன்டகிரேட் பண்ணால் minus cos n pi x by 5 by n pi by 5 the whole square limit 0 to 10. அடுத்தது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் we get minus 2. ஸோ plus of minus 2 into இதை இன்டகிரேட் பண்ணால் minus sin n pi x by 5 by n pi by 5 the whole cube limit 0 to 10. இப்போ நமக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா when you apply லிமிட்ஸில் தெரியணும். அதாவது sin n pi is 0 cos n pi is minus 1 power n. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சைன் டேர்ம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு லிமிட்ஸ் அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து எக்ஸுக்கு பதிலாக 10 போட்டேன்னா sin 2n பைன்னு வரும். sin 2n பை வேல்யூ 0. ஸோ 0 anything we get 0. ஸோ அதனால் அப்பர் லிமிட் 0 ஆகிடும். அண்ட் அஃப்கோர்ஸ் we know that lower limit sin 0 is 0. it is in product. ஸோ அதனால் அந்த டேர்மும் 0 ஆகிடும். ஸோ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் ஆஃப் திஸ் இஸ் 0. அதனால் அதை கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே அதே மாதிரி தான் sin 2n பை 0 மைனஸ் sin 0 0 ஆகிடும். ஸோ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் இங்கேயும் 0 ஆகிடுது. இப்போ காசுக்கு லிமிட் அப்ளை பண்ணணும். நான் இந்த லிமிட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறேன்னா ஐ எம் கோயிங் டு டேக் த டினாமினேட்டர் டேர்ம் அவுட் சைட் வித் த ப்ராடக்ட் சைன். ப்ராடக்டில் மைனஸ் சைன் இருந்ததுன்னா சேர்த்து வெளியே எடுத்துக்கிறேன். அப்படின்னு இது எப்படி எழுதிக்கலாம்? இந்த 1 by 5 அப்படியே எழுதிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் n pi by 5 தி ஹோல் ஸ்கொயர் வரும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணனா n ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை 25. இந்த 25 மேலே போயிடும். இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 25 by n ஸ்கொயர் பை ஸ்கொயர்னு வரும் இன்ட்டு அப்பர் லிமிட் எக்ஸ்க்கு பதிலாக நம்ம 10 போடணும். அப்போ இந்த 10 அப்படியே தான் இருக்கும். மைனஸ் 20 இன்ட்டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக 10 போட்டோம்னா காஸ் 2n பைன்னு வரும். மைனஸ் லோயர் லிமிட் 10 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம் இன்ட்டு காஸ் 0. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிப்போம். இது ப்ராடக்ட்டை காமனாக வெளியே எடுத்துருக்கோம். அப்போ இங்கே கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது 5 டைம்ஸ் இது 1 டைம். ஸோ 5 over n ஸ்கொயர் பை ஸ்கொயர்ட் வரும் இன்ட்டு இங்கே இது எப்படி வந்ததுன்னு பாருங்கள். காஸ் 2n பை வேல்யூ 1. 10 minus 20 வந்து minus 10. அப்போ minus 10 into 1 minus 10 எழுதிக்கிறேன். அப்போ இந்த மைனஸ் காஸ் 0 வந்து 1. 1 into 10 10 வரும். ஸோ அப்போது இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் an is equal to minus 100 by n ஸ்கொயர் பை ஸ்கொயர். ஸோ அப்போ நம்ம a0 கண்டுபிடிச்சிட்டோம், an கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது bn கண்டுபிடிக்கணும். ரிமெம்பர் இயர் l is 5. ஸோ bnனுக்கான ஃபார்முலா 1 by 5
integral 0 to 10 in a formula 1 by L integral 0 to 2L. அதனால L க்கு பதிலா 5 போட்டோம்னா we get this. f of x க்கு பதிலா 10x minus x squared into sin n pi x by 5 into dx. இப்போ again இதையும் பெர்னோலியில் தான் இன்டகிரேட் பண்ணோம். ஸோ இந்த அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷனை யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா u is equal to 10x minus x squared. Again u dash is minus 10 minus 2x and u double dash is equal to இது 0 ஆகிடும். 10 டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus 2 வரும். அடுத்து u triple dash that is equal to 0. இப்போ v1 இந்த டேர்மை நான் இன்டகிரேட் பண்ணோம். அதாவது v1 is equal to integral of sin n pi x by 5 into dx. இதை இன்டகிரேட் பண்ணால் அஃப்கோர்ஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம் integral of sin nx is minus cos nx by n. அப்போது minus cos n pi x by 5 whole thing divided by x கூட என்ன இருக்கோ அதை எழுதணும். n pi by 5 இருக்கும். அடுத்தது இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம். v2 is equal to minus cos n pi x by 5 by n pi by 5 into dx. இப்போ நான் இதை இன்டகிரேட் பண்ணால் இந்த மைனஸ் சைன் மைனஸ் அப்படியே வரும். சைன் காஸ் இன்டகிரேட் பண்ணால் சைன் n pi x by 5 by n pi by 5 the whole squared வரும். அடுத்தது v3 again இதை இன்டகிரேட் பண்ணோம். ஸோ மைனஸ் சைன் n pi x by 5 by n pi by 5 the whole square dx is equal to sin இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். ஸோ காஸ் n pi x by 5 whole thing divided by n pi by 5 the whole cube வரும். ஸோ uv1 ஸோ bn is equal to 1 by 5 into 10x minus x squared into minus cos n pi x by 5 by n pi by 5 limit 0 to 10. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 10 minus 2x இதை இன்டகிரேட் பண்ணால் sin n pi x by 5 by n square pi square by 25 or n pi by 5 the whole square. ஸோ மைனஸ் அந்த லிமிட்ஸ் நான் அப்ளை பண்ணிட்டேன். அகெயின் இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus 2 வரும். இங்கே ப்ளஸ் காஸ் n pi x by n pi by 5 the whole cube வரும். ப்ளஸ் minus 2 into இந்த டேர்ம் லிமிட் 0 to 10. அகெயின் முன்ன சொன்ன மாதிரி தான் சைனுக்கு முதல்ல லிமிட் போட்டு செக் பண்ணுறேன். ஏன்னா we know that sin n pi is 0, sin 0 is 0. இப்போ sin 2n pi வரும். sin 2n pi வேல்யூ 0, sin 0 0. ஸோ இப்போ இந்த அப்பறம் லோயர் லிமிட் இங்கே 0 ஆகிட்டதுனால இது 0. இப்போது இதில் லிமிட் அப்ளை பண்ணணும். 1 by 5 லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி தான் ப்ராடக்டில் இருக்கிற மைனஸ் சைனை வெளியே எடுத்துட்டு டினாமினேட்டரையும் வெளியே எடுக்கிறேன். அப்படின்னா minus 1 by n pi by 5 வெளியே எடுக்கணும். அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா minus 5 by n pi எழுதிக்கலாம். இன்ட்டு அப்பர் லிமிட் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே என்ன வரும் 100 minus 100 இன்ட்டு cos 2n pi மைனஸ் இங்கே 0 minus 0 இன்ட்டு cos 0 எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம். இந்த இடத்துல மைனஸ் 2 5 cube வந்து 125. அப்போ 250 by n cube pi cube இன்ட்டு அப்பர் லிமிட் நான் அப்ளை பண்ணால் cos 2n pi மைனஸ் cos 0. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 1 by 5 இங்கே 100 minus 100 0 0 இன்ட்டு cos 2n pi அதோட வேல்யூ 1. அப்போ 0 இன்ட்டு 1 0 ஆகிடும். இங்கேயும் 0. ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடுது. மைனஸ் 250 into n cube minus pi cube இந்த இடத்துல cos 2n pi வேல்யூ 1, cos 0 1 ஆகிடும். ஸோ டோட்டலாக இது 0. ஸோ bn 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்ம ஃபோரியர் சீரீஸ் எழுதணும். ஃபார்முலா ஆல்ரெடி எழுதியிருக்கோம். 0 to 2l f of x is equal to a0 by 2 plus summation n is equal to 1 to infinity an into cos n pi x by l plus bn sin n pi x by l. இப்போ a0ஓட வேல்யூ வந்து 100 by 3. அப்போ 1 by 2னா இது என்ன மாறிடும் 50 by 3 வரும். plus summation n is equal to 1 to infinity minus 100 by n square pi square into cos n pi x by 5 வரும். இந்த டேர்ம் 0 ஆனதுனால bn 0 ஆனதுனால இது மொத்தம் 0 ஆகிடுது. இதுதான் ஃபோரியர் சீரீஸ் ஆஃப் கிவன் ப்ராப்ளம்.
இதோட இந்த ப்ராப்ளம் முடியல. இங்கே இந்த சம்மேஷன் ஆஃப் சீரீஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு இதை முதல்ல எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுவோம். எப்படி வரும்? 50/3 மைனஸ் 100/π² நான் வெளியே எடுத்துடுறேன். இப்போது என்னுக்கு பதிலாக 1 போடணும். போட்டால் 1/1² இன்ட்டு காஸ் πx/5 வரும். ப்ளஸ் 1/2² இன்ட்டு காஸ் 2πx/5 வரும். ப்ளஸ் 1/3² இன்ட்டு காஸ் 3πx/5 ப்ளஸ் 1/4² இன்ட்டு காஸ் 4πx/5 ப்ளஸ் எக்ஸெட்ரா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பை கிவிங் சூட்டபிள் வேல்யூ டு எக்ஸ் வித்தின் த இன்டர்வெல்லில் கொடுக்கணும். வித்தின் இன்டர்வெல்லில் பை கிவிங் அ சூட்டபிள் வேல்யூ ஃபார் எக்ஸ் இந்த சீரீஸை நம்ம அப்டெயின் பண்ணணும். நமக்கு தெரியும் காஸ் nπ இஸ் -1/n. ஸோ இப்போ முதல்ல எனக்கு காஸ் nπ ஃபார்மேட்டுக்கு வரணும். நான் அதனால் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸுக்கு 5 கொடுக்குறேன். இஃப் ஐ சப்ஸ்டியூட் x இஸ் ஈக்குவல் டு 5 என்ன வரும் பாருங்கள். 50/3 மைனஸ் 100/π² இன்ட்டு -1/1². என்ன, காஸ் பையோட வேல்யூ -1, இங்கே காஸ் 2π வேல்யூ +1. அப்போது +1/2² வரும். இந்த இடத்துல காஸ் 3πயோட வேல்யூ -1. அப்போது -1/3² ப்ளஸ் எக்ஸெட்ரா. தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்க்கு பதிலாக நான் 5 போடணும். f(5) கண்டுபிடிக்கணும். போட்டோம்னா இது 10x - x² எழுதிக்கலாம். எக்ஸ்க்கு பதிலாக 5 போட்டால் 50 - 25 வரும், which is equal to 25. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் இந்த டேர்மை நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ இதை அப்படியே வச்சுக்கிறேன். இதுலேருந்து மைனஸ் சைனை வெளியே எடுத்துட்டான். 100/π² இன்ட்டு 1/1² minus 1/2² plus 1/3² minus etc. which is equal to 25 minus 50/3. இது அப்படியே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு 100/π² 1/1² minus 1/2² plus 1/3² minus etc. that is equal to LCM எடுத்தோம்னா 75 minus 50 that is 25/3 வரும். From this 1/1² minus 1/2² plus 1/3² minus etc. which is equal to 25/3. இது இந்த பக்கம் வந்துருச்சுன்னா π²/100 வரும். இது 1 times, இது 4 times, 25 கேன்சல் பண்ணலாம். ஸோ that is equal to π²/12. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.